வணக்கம். வாழ்க்கையை நம்ம ரசிக்கணும். ஒவ்வொரு நொடியும் ரசித்து அனுபவித்து வாழணுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏதோ வந்தோம் வாழறோம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் நாம் அதை ரசித்து எப்படி வாழறதுன்னு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே இனிமையானது. அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா அதை நாம் ரசிக்கணும்னா முதல்ல நம்மளை நாம் ரசிக்கணும். நம்மளை நமக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி போயிடும். எப்போதுமே சொல்லுவா இல்லையா, லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறோம் இல்லையா, அது ஒரு பெரிய டேர்ம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். அது நம்மளை நாம் ரசிக்கிறது, நம்மளை நமக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கலேங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். நமக்கு பிடிச்சிருக்கா? இப்போ ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றோம்னா நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளே அழகாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு நம்மளை அழகுபடுத்திக்கலாம். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவா. அது ரொம்பவே உண்மையான வார்த்தை. நம்ம அழகை மேம்படுத்திக்கிறதுக்கு சில டச்சப்கள் செய்யறதுல தப்பே கிடையாது. அலங்கார பொருட்களை வாங்கி போட்டுக்கலாம். நல்ல பிரைட் கலர்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை சூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளை நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையும் கொஞ்சம் இனிமையாக இருக்கும். நம்மளும் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்போம். எப்போதுமே நெகட்டிவிட்டி நம்ம மைண்டில் இருக்கும்போது இந்த மாதிரியான ரசிப்பு தன்மையெல்லாம் நம்மக்கிட்டேருந்து விலகி தான் இருக்கும். அதனால் எப்போதுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்மக்கிட்ட இருக்கணும்.